أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்வின் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இவ்வுலகிலே வாழும் பொழுது எமக்கு ஒரு குறுகிய கால ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எமது மரணம் எப்பொழுது என்பது எமக்கே அறியாத ஒரு ஒன்றாக மிக விரைவாக நம்மை வந்தடையக்கூடியதாக அந்த மரணம் இருக்கிறது. அல் குர்ஆன் சுன்னாவினுடைய வரலாற்றில் நாம் அறிந்த, நாம் மறந்து போகாத அளவுக்கு மிக நெருங்கிய ஒரு காலத்திலே சில மகிழ்ச்சிகரமான கண்குளிர்ச்சியான ஒரு காலத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதாவது அல் குர்ஆன் சுன்னாவை படிக்கும் விடயத்திலே இருந்த ஆர்வம், ஏதாவது ஒரு தர்பியா நிகழ்ச்சி என்றால், ஏதாவது ஒரு இஜ்திமா என்றால் மணித்தியால கணக்கல்ல அரை நாள் அல்லது ஒரு நாள் செலவழித்து தன்னுடைய சொந்த பணத்திலே மார்க்கத்தை கற்பதற்காக பயணம் செய்த ஒரு வரலாறு எமக்கு முன்னர் இருந்தது என்பதை நாம் மறக்க முடியாது. அன்புள்ள சகோதரிகளே, அதே போன்றுதான் மார்க்கத்திலே ஒவ்வொரு விடயத்திலும் இருந்த ஒரு விழிப்பு, மார்க்கத்தில் ஒவ்வொரு விடயத்திலும் இருந்த ஆர்வம், ஒவ்வொரு விடயத்திலும் ஒவ்வொரு தலைப்புகளிலும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப மார்க்க அறிவாக குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய அம்சங்களை கற்க வேண்டிய விடயங்களில் ஒரு விதமான ஒரு போதிய ஒரு அறிவோடு நம்முடைய சென்ற காலம், ஆரம்ப காலம் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது நோம்பினுடைய சட்டங்கள் என்றாலும் அல்லது ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு மாதத்தினுடைய அம்சங்களாக இருந்தாலும் அல்லது தொழுகையை பற்றிய ஒரு அம்சம், ஜனாசாக்கள் தொடர்பான சட்டதிட்டங்கள் அல்லது சுத்தம் தொடர்பான விடைய தொடர்பு நமக்கு இருந்தது. ஊர்ல யாரு மௌலவியாவாக வெளியாகிறார் என்பதை அந்த ஊரே அறிந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு ஊரில், என்னுடைய அந்த பகுதியில் கிராமத்தில் யார் உதாரணமாக மகவுடையில எத்தனை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மௌலவியாக்கள் கற்று வெளியேறுகிறார்கள் என்ற தற்போதைய நிலவரம் எமக்கு அறியாமல் இருக்கிறது. ஓரிருவரை அறிந்திருந்தாலும் எமக்கு அறியாமல் இருக்கிறது. அந்த அளவுக்கு மார்க்கத்துடனான எமக்கு இருந்த தொடர்பு சற்று விலகி தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனை நான் சுட்டி காட்டுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதனை இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால் சொல்லுவேன். அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நிலை எமக்கு மத்தியில்
வருகிற பொழுது அந்த மார்க்கத்தை கற்றறியும் விடயத்தில் நம்முடைய ஆர்வமின்மையை நாம் வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய உள்ளங்களில் ஒரு விதமான ஒரு அமைதியின்மை ஏற்படலாம். நமது உள்ளங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சகீனா கிடைக்காமல் போகலாம். மார்க்கத்தை கற்றறிந்து நாம் மார்க்கத்தை கற்கும் வழக்கம் நம்முடைய வீடுகளில், நம்முடைய தெரிந்தவர்களுக்கு மத்தியில் அவைகள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளப்படும் பொழுது அந்த விடயங்களில் இருக்கக்கூடிய பரக்கத் நம்முடைய உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்துகிறது. அந்த இடத்துக்கு அமைதி இறங்குவதாக குர்ஆன் சுன்னா சொல்கிறது. ஆனால் அந்த நிலை தற்பொழுது மாறி ஒரு ரெடிமேட் லைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய நிலை மாறி இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, அன்றொரு காலம் தொழுகை என்றால் என்ன என்று நாம் அறிந்து வைத்திருந்தோம். நோன்பு என்றால் என்ன, சதகா என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன, அதாவது ஜகாத் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, பித்ஆ என்றால் என்ன, சுன்னா என்றால் என்ன, இப்படியான அனைத்து அம்சங்களை பற்றிய ஓர் சுருக்கமான ஒரு அறிவாவது நமக்கு இருந்தது. ஆனால் தற்பொழுது நாம் தொழக்கூடிய தொழுகையிலே நமக்கு ஒரு சந்தேகம். தொழுகையில் ஏதாவது ஒரு தவறு விட்டால் அந்த தவறை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்ற அறிவு இல்லாத ஒரு தடுமாற்றமான நிலை தொழுகையிலே நமக்கு சர்வசாதாரணமாக தற்பொழுது ஏற்படுகிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, அந்த நிலைக்கு அடிப்படையான காரணம் மார்க்க கல்வியுடன் நமக்கிருந்த தொடர்பை நாம் தூரமாக்கி கொண்டதுதான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே இன்றைய தலைப்புக்கு உட்பட்ட விடயங்களுக்கு நான் செல்வதற்கு முன்னால் இந்த விடயங்களை உங்களுக்கு உணர்த்த ஆசைப்படுகிறேன். அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரங்கள் என்ன, நாம் கட்டாயம் அவசியம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய ஐம்பெரும் கடமைகளில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கடமைகள் 5இல் பெரும் பகுதியில் எமக்கு ஒரு விதமான ஒரு சலுகை அளிக்கப்பட்டிருக்கலாம். நோன்பு ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், வேறொரு நாளில் நோட்பதற்குரிய சலுகை இஸ்லாத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஜகாத் அது கடமையான ஒரு சாரார் இருக்கிறார்கள். ஹஜ் அது கடமையான ஒரு சாரார் இருக்கிறார்கள். அடுத்தவர்கள் விதிவில் அதாவது சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு குற்றம் இல்லை என்ற ஒரு நிலை. கலிமா ஒவ்வொருவரும் மொழிந்திருக்க வேண்டிய அந்த கலிமாவுக்கு பின்னால் இருக்கிற அந்த தொழுகை, அந்த சலா, அதை பற்றி அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த தொழுகையை எதை விட்டால் நாம் சஜதா சஹு செய்யலாம் என்ற ஒரு நாலேஜ், ஒரு தகைமை எமக்கு இருக்க வேண்டும். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகையினுடைய சிறப்புகள் பேசப்படுகின்றன. தொழுகையை விட்டால் இருக்கக்கூடிய தண்டனைகள் பேசப்படுகின்றன. ஆனால் அந்த தொழுகைக்குள் தக்பீரத்துல் இஹ்ராம் தொடக்கம் சலாம் வரை இருக்கக்கூடிய அம்சங்களில் எவைகள் மிக அர்கான்களாக இருக்கிறது, எவைகள் வாஜிபாத்துகளாக இருக்கிறது, எவைகள் தொழுகையினுடைய சுரூத்துகளாக நிபந்தனைகளாக இருக்கிறது என்பது போன்ற போதிய அறிவு இல்லாத ஒரு நிலையில் நம்முடைய தொழுகையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய தொழுகை அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்ற அந்த நிலைக்கு, தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்ற அந்த நிலைக்கு நம்முடைய தொழுகை செல்லக்கூடிய ஒரு அபாயகரமான நிலை அந்த தொழுகைக்கு ஏற்படலாம். நேரம் ஒதுக்கி தொழுவதில் சிரமப்பட்டு நேரம் ஒதுக்கி நாம் அதற்காக நேரம் ஒதுக்குவதில் ஒரு பிரயோசனம் நமக்கு வேண்டுமாக இருந்தால் நாம் அந்த இபாதத்தை, அந்த தொழுகையை, நம்மீது கடமையானதை நாம் கற்றறிந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அதன் அடிப்படையில் ஒவ்வொரு விடயத்தையும் கற்றறிந்து தகைமை வாய்ந்தவர்களாக நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா நாம் தற்பொழுது இருக்கிற இந்த மாதம் என்ன மாதம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதை கூட அறியாத நிலை சில வேளை நமக்கு ஏற்படலாம். இன்று பிறை எத்தனையாக இருக்கிறது என்று கேட்டால் எமது முஸ்லிம் சமூகத்தில்
அதிகமானவர்கள் அதனை கூட அலட்சிய போக்கோடு அறியாத ஒரு நிலையில தான் இருக்கிறார்கள். இது எந்த மாதம், அந்த மாதங்களுடைய பெயர்கள் என்ன என்பது தொடர்பான ஒரு 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 பேசிக்கான ஒரு அறிவு கூட இல்லாத ஒரு சடங்கான நிலையில் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இந்த மாதங்கள் தொடர்பாக சொல்கிறார். பல சந்தர்ப்பங்களில் இந்த மாதங்கள் தொடர்பான விடயத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நினைவூட்டப்படக்கூடிய ஒரு குர்ஆனிய வசனம் தான் இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரா في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. சூரா தௌபா 9வது அத்தியாயம் 36வது வசனம். இந்த உலகத்தை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எப்பொழுது படைத்தானோ அந்த சந்தர்ப்பத்திலேயே அல்லாஹு தஆலா மாதங்களை 12ஆக ஆக்கிவிட்டான். 9:36 சூரா தௌபா 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த சந்தர்ப்பத்திலேயே மாதங்களை 12ஆக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அதிலே 4 மாதங்களை சங்கை மிகு மாதங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அந்த சங்கை மிகு மாதங்கள் என்ன என்பதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. 3197வது ஹதீஸாக இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்தே இந்த அல்லாஹு தஆலா மாதங்களை 12ஆக ஆக்கி அதில் 4 மாதங்களை சிறப்பித்திருக்கிறான். அதிலே 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியவைகள். ஒன்று ரஜபுடைய மாதம் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் 3ஆக துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் ஆகிய 3 மாதங்களையும் குறித்தார்கள். அடுத்ததாக நாம் கடந்து வந்த ரஜபுடைய மாதத்தை குறித்தார்கள். இது மாதங்கள் தொடர்பான எம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான அறிவாகும். இஸ்லாம் காலங்கள்ல மாதங்கள் தொடர்பாக என்ன சொல்கிறது என்பதை பற்றிய ஓர் அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் 9:36 அல்லாஹ் மாதங்கள் தொடர்பாக இப்படி சொல்கிறான். அதோடு அதனை தெளிவுபடுத்தக்கூடிய மாதங்களுடைய அந்த ஹதீஸ் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னின்ன மாதங்களை குறித்து சொன்னார்கள் என்ற ஒரு சுருக்கமான ஒரு அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மார்க்கத்திலே நேரங்கள், இரவு, அதே போன்று நாட்கள் இப்படி சிறப்பித்து சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அதனையும் அல் குர்ஆன்ல சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். வாரத்தில் சிறந்த நாளாக இந்த நாள் ஜும்ஆவுடைய தினத்தை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இரவுகளிலே சிறந்த இரவாக நாம் எதிர்நோக்கி சந்திக்க இருக்கிற ரமலானுடைய அந்த லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்னார்கள். இன்னும் பல நேரங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பல நேரங்களை சிறப்பித்து கண்ணியப்படுத்தி சத்தியமிட்டு சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். காலை பொழுதின் மீது சத்தியமாக வல் ஃபஜ்ர், இப்படி பல செய்திகளை இந்த மார்க்கம் காலங்கள் நேரங்கள் தொடர்பான சிறப்பை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த விடயங்களை நாம் பார்க்கிற பொழுது இந்த ஷாபானுடைய மாதம் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதங்கள் காலங்கள் தொடர்பாக சொல்கிறது என்றால் இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றியும் ஏதாவது ஒன்று சொல்லி இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழலாம். அந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அதில் சொல்லப்படக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் கற்றறிய வேண்டும். அந்தந்த காலங்களுக்கு ஏற்றாற்போல் நாம் நம்முடைய இபாதத்துக்களை நன்கு சம்பாதித்துக் கொள்வதற்காக, நம்முடைய மீசானை கனமாக்கிக் கொள்வதற்காக நாம் கட்டாயம் அந்தந்த காலங்களில் நாம் அந்தந்த விடயங்களை கற்றுக்கொள்வது மிக தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ்,
5 நிலைகள் வருவதற்கு முன்னால 5 நிலைகளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நன்கு யூஸ் பண்ணி கொள்ளுங்க என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதிதான் ஆரோக்கியத்தை நீங்கள் ஓய்வு நேரங்களை உங்களுக்குரிய வேலை பளுக்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய இந்த வாழ்வை மரணத்துக்கு முன்னால், மரணம் வருவதற்கு முன்னால், அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்னால் இந்த உங்களுடைய வாழ்நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வாறென்றால் ஒரு முஃமின் என்ற வகையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாஹ் இந்த நிமிடத்தை பொருந்திக் கொள்வதற்கான நடவடிக்கையாக, இந்த நிமிடத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நிலையாக இதனை எப்படி மாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலையோடு அவருடைய ஒரு முஃமினுடைய நேரம் கழிய வேண்டும். அதன் அடிப்படையிலே நாம் இந்த ஷாபான் மாதம் தொடர்பாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த விடயத்தை நாம் பார்க்கிற பொழுது இந்த மாதத்துல அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமலுக்கு அதிக ஆர்வம் காட்டி இருக்கிறார்கள் என்பதை பின்னால் சொல்லக்கூடிய ஹதீஸ்களிலே இருந்து உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அதனை சொல்வதற்கு முன்னால் நாம் எப்படி ஒரு மாதங்கள் தொடர்பான ஒரு அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டுமோ, காலங்கள் தொடர்பான ஒரு அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டுமோ, அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அந்த சரியான ஒரு அறிவு நம்மிடத்தில், அடிப்படையான ஒரு அறிவு இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? சூரா தாரியாத்தில் என்ன சொல்கிறான்? வமா ஹலகுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், எம்மை அவனை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. வணக்கம் என்று வருகிற பொழுது வணக்கம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து வைத்திருந்தால் தான் வணக்கத்தையும் வணக்கமாக, வணக்கம் அல்லாமல் செய்யப்படக்கூடியவைகளையும் பிரித்தறியலாம். வணக்கத்தையும் வணக்கம் அல்லாதவற்றையும் நாம் பிரித்தறிய முடியும். எப்பொழுதென்றால் நாம் வணக்கம் என்றால் என்ன என்பதை தெரிந்து வைத்திருந்தால் மாத்திரம்தான். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அந்த அறிவு நம்மிடத்தில் இல்லாததன் காரணத்தினால், வணக்கம் என்றால் என்ன என்ற ஒரு அறிவு, ஒரு knowledge நம்மிடத்தில் இல்லாததன் காரணத்தினால் நாம் நினைப்பதையெல்லாம் வணக்கமாக்கி இருக்கிறோம். நாம் நினைப்பதையெல்லாம் வணக்கமாக்கி இருக்கிறோம். நம்முடைய கண்ணுக்கு அழகாக தென்படுவதெல்லாம் வணக்கமாக நாம் அங்கீகரிக்கிறோம். அவைகளை நாம் குறையாக, அவைகளை ஒரு பாரதூரமானதாக நாம் கணிப்பதில்லை. ஏன்? நல்ல விஷயம் தானே என்று நாம் சென்று விடுகிறோம். ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு வணக்கங்களை, அதாவது அடையாளமிடுவதற்கு, இனம் காணுவதற்கு நமக்கு வழிகாட்டவில்லை. அல்லாஹ் நம்மை வணங்குவதற்காக படைத்தான் என்று சொல்வதை போல அல்லாஹு தஆலா அந்த வணக்கங்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்ற தெளிவையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இபாதத் என்றால் என்ன? லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வ யர்தாஹு மினல் அக்வாலி வல் அஃஆலி அல்லாஹிரதி வல் பாத்தினா. அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வினுடைய அன்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு செயல்களும் வணக்கமாகும். எப்படியான சொற்கள்? அது மறைமுகமாக இருக்கலாம் அல்லது வெளிரங்கமாக இருக்கலாம். நாம் தனக்குள்ளே ஒரு தர்மத்தை இன்னொரு மூன்றாவது ஒரு மனிதனுக்கு தெரியாமல் நாம் செய்கிறோம். அது மறைமுகமான ஒரு தர்மம். அல்லாஹ் அதனை பொருந்திக் கொள்கிறான். நாம் ஒரு சுப்ஹானல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி என்று நாம் அல்லாஹுவினிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். நான் செய்த பாவத்தை நினைத்து நான் அல்லாஹுவினிடத்தில் முறையிடுகிறோம். மூன்றாவது ஒரு மனிதருக்கு இரண்டாவது மனிதருக்கு தெரியாது. அல்லாஹுவினிடத்தில் மாத்திரம் கண்ணீர் சிந்துகிறோம். மறைமுகமான துஆ என்ற அற்புதமான ஒரு இபாதத். அத்துஆ ஹுவல் இபாதா என்ற அடிப்படையில் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு இபாதத்தாக அது மாறுகிறது. ஆனால் அந்த துஆவை எப்பொழுது இபாதத் இல்லாத, இபாதத் என்ற நிலையிலிருந்து அந்த நிலை மாறுகிறது என்பதையும்
நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுது இபாதத் என்றால் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் செயல்களும் ஆகும். அப்ப அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வோட பொருத்தம் ஒரு இபாதத்தில் நாம் செய்யக்கூடிய விடயத்துல எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வினுடைய அன்பு எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவீர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்வீராக. யுஹ்பிபுகுமுல்லாஹு, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய இபாதத் எவ்வாறு அமைய வேண்டும்? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றியதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று வேற என்ன சொல்கிறது? அவ்வாறு அமையாவிட்டால் அந்த அமலினுடைய ஹுக்கும், அந்த அமலினுடைய தீர்ப்பு என்னவாக போகிறது? அல்லாஹு தஆலா சொல்கிறார் சூரா முஹம்மத், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, நீங்கள் உங்களுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அஅமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம். அல்லாஹு தஆலா எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை பாருங்கள். அஅமாலக்கும் என்ற அந்த அமல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இபாதத் என்ற வார்த்தை, இந்த அமல் என்ற வார்த்தை அதிகபட்சமாக அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நன்மை கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன அந்த வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா பயன்படுத்தக்கூடிய வாசகம் தான் அமல், இபாதத். அமல் மற்றும் இபாதத் என்ற இந்த வார்த்தை எமது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய, உபூதியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாசகம் இபாதா என்று சொல்லக்கூடியது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது மறுமையில் நமக்கு கனமாக வந்து நிற்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அமல்கள். அல்லாஹு தஆலா சூரா முல்க்ல சொல்கிறான், லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை நான் சோதிப்பதற்காக. எப்படி சோதிப்பதற்காக? உங்களில் யார் சிறந்த அமலை செய்யக்கூடியவர், அழகான அமலை செய்யக்கூடியவர் என்று சோதிப்பதற்காக என்று அந்த அமல் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். இந்த அமல் என்ற வார்த்தையை பல இடங்களில் அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ்வினுடைய விருப்பம், அல்லாஹ்வினுடைய அன்பு பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலான ஒரு வணக்கமாக அந்த வணக்கம் அமைய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் அடிப்படையில் அப்படி என்றால் நம்முடைய இந்த ஷாபான்ல அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் ஷாபான்ல எப்படி அமைந்திருந்தன என்பதை நாம் சிந்தித்தால்தான், நாம் கொஞ்சம் திரும்பி பார்த்து கற்றுக்கொண்டால்தான் நம்முடைய இபாதத்துக்கள் வெயிட்டானதாக அமையும், அல்லாஹ்வினிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமையும். அப்படி என்றால் நாம் இந்த ஷாபான்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷாபானுடைய நடவடிக்கை எவ்வாறு அமைந்திருந்தன என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய அன்னலாருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் நோன்பு பிடிக்காமல் இருக்க மாட்டார்கள், நோம்பில்லாமல் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லும் அளவுக்கு நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இந்த ஷாபானுடைய மாதத்திலே இருந்தார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமாக இருந்த அவர்களுடைய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இதான் ரசூலுல்லாஹினுடைய ஷாபான் மாதத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி. இது புகாரியில வருகிறது. 1969வது ஹதீஸாக இந்த ஹதீஸை நமக்கு பார்க்கலாம். இது ஒரு சஹீஹான செய்தி, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அதே போன்று தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹ்ரின் இல்லா ரமலான்.
ரமலான் அல்லாமல் கம்ப்ளீட்டாக முழு மாதமும் நோன்பு நோற்ற ஒரு மாதத்தை நான் காணல. அப்ப ரசூல் அதிகமா நோன்பு நோற்று இருக்கிறாங்க ஷாபான்ல, ஆனா கம்ப்ளீட்டாக இந்த மாதத்துல நோன்பு நோக்கல்ல என்பதையும் இந்த செய்தியில இருந்து நமக்கு பார்க்கலாம். அத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே பின்னால தெளிவுபடுத்துகிறார்கள். வமா ரஅய்துஹு அக்ஸர சியாம மின்ஹு ஃபீ ஷஅபான். ரசூலுல்லாஹ்வை மேலும் நான் காண இல்ல, ரசூலுல்லாஹ் கம்ப்ளீட்டாக ரமலான் அல்லாம ஒரு மாதத்துல நோம்புறதையும் நான் காண இல்ல. அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான போல அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதத்தையும் நான் காண இல்ல என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் புகாரியில பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை சொல்லிவிட்டு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு ஷாபான்ல நோன்புக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறார்கள் என்று நமக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நம்முடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கிற நம்முடைய பாலிகான, நம்முடைய வயது வந்த நம்முடைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நம்முடைய கணவன்மார்கள், ஏண்ட கணவன் அதிகமாக இந்த மாதத்துல நோன்பு நோக்கிறார், ஏண்ட பிள்ளை இந்த மாதத்துல அதிகமாக நோன்பு நோக்கிறத, அதிகமாக இபாதத் செய்யறத நான் காண்கிறேன் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலான அந்த வார்த்தையை உண்மைப்படுத்தும் நடவடிக்கைகளை செய்யக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு தாய்மார்களாகிய சகோதரர்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மாதம் தொடர்பான அதிகமான அறிவிப்புகளில் முக்கியமாக அறிவிக்கக்கூடிய ஒரு நபித்தோழியாக இருக்கிறார். அத்தோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பெண்களோடு தொடர்பான இந்த ஷாபான் மாதத்துல எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனக்கு விடுபடக்கூடிய நோன்புகளை பிடிக்கும் சந்தர்ப்பம் இந்த ஷாபான்ல தான் அதிகமாக ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹுவுக்கு நான் செய்யக்கூடிய பணிவிடையின் காரணத்தினால், எனக்கு மாதவிடாயின் காரணத்தினால், வேறு வேறு காரணங்களினால், இஸ்லாம் அனுமதித்த காரணங்களினால் எனக்கு விடுபடக்கூடிய நோன்பை நான் ஷஅபானிலே நோக்கக்கூடியவராக இருந்தேன் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மாதத்தை நாம் மிக பிரதானமாக இந்த நோன்பை கொண்டு அழகுபடுத்த வேண்டும். இந்த மாதத்தை நாம் நோன்பை கொண்டு அழகுபடுத்த வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், இந்த மாதம் எந்த அளவுக்கு நம்முடைய சமூகத்தினால் அலட்சிய போக்கோடு இந்த மாதத்தில் நடந்து கொள்கிறார்கள், இந்த மாதம் எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்தப்படுகிறது என்பதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஒரு ஹதீஸிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் வந்திருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், லம் அரக தஸூமு ஷஹரம் மின ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஷஅபானை விட ஒரு நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதத்தை நான் வேற எந்த மாதங்களிலும் காண இல்லையே உங்களை என்று கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், ஹாதா قال ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. இந்த ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது, இந்த மாதத்துல மக்கள் அதிகமாக அலட்சியம் கொள்கிறார்கள், அலட்சியமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், இந்த அலட்சியப்படுத்துகிறார்கள் என்ற அலட்சியக்காரர்களுடைய பட்டியலில் நாம் இருக்கிறோமா, அல்லது இந்த மாதத்தில் அதிகம் குறைந்தபட்சம் திங்கள் வியாழன் நோன்பு, அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு, அல்லது 13, 14, 15 பிறை இந்த நோன்புகள், இவைகளையாவது நாம் நோக்கிறோமா? எம்முடைய விடுபட்ட நோன்புகள் எல்லாத்தையும் நான் நோற்று முடித்து விட்டேனா
என்ற விடயங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியை இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா அபா ஃபுலான் அமா சும்த சரர ஹாத ஷஹர், இந்த மாதத்திட சரர்ல நீங்க நோன்பு நோற்றீங்களா? அந்த சரர் என்ற வார்த்தைக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் 3 கருத்து சொல்கிறார்கள். முதல் பகுதி, இரண்டாவது பகுதி, நடுப்பகுதி, மூன்றாவது பகுதி, இறுதி பகுதி என்ற இந்த 3 கருத்தை சொல்கிறார்கள். இதுல நீங்க முதல் பகுதியில நோன்பு நோற்றீங்களா என்று அந்த ஹதீஸை வைத்து கருத்தெடுக்கலாம், அல்லது நடுப்பகுதியில நோன்பு நோற்றீங்களா என்ற ஒரு கருத்தை எடுக்கலாம். ஏதாவது அந்த சஹாபி சொல்கிறார், கால லா, இல்லை யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பதில் அளிக்கிறார், நீங்கள் ரமலானுடைய நோன்பு முடிந்ததற்கு பின்னால நீங்கள் 1 அல்லது 2 நோன்புகளை நோற்று கொள்ளுங்கள் என்று இந்த ஷஅபானுடைய மாதத்தின் நோம்பின் அவசியத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தன்னுடைய வாழ்நாளில் ஒரு இபாதத்தை தன்னுடைய வாழ்நாளில் செய்தார்கள் என்றால் அதில் குறித்து சொல்ல முடியுமான ஒரு இபாதத்தாக இந்த நோன்பு என்ற இபாதத் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில், நமக்கு மத்தியில் இந்த நோன்பு என்பது வெறுமனே வருடத்துக்கு ஒரு முறை நமக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு சடங்கான ஒரு இபாதத்தாக, ஒரு நிலையாக நாம் கடந்து செல்கிறோம் என்றால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக நாம் இந்த விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யக்ஃபுலுன் நாஸ அன்ஹு என்று அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அவருடைய உம்மத்திடத்தில் அவர்கள் எதிர்பார்த்தது அவர்கள் அலட்சியப்படுத்தாத ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். என்னை பின்பற்றி இந்த மாதத்திலே அதிகம் நோன்பு நோற்றக்கூடியவராக, நோன்பில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவராக என்னுடைய சமூகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் மறுமையில் நாம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற பொழுது இதற்கான சரியான பதிலோடு நாம் செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த மாதத்தில் அதிகம் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு தேவைப்பாடு, ஒரு அவசியப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, அத்தோடு இன்னும் சில விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த இபாதத்துக்கள்ல, அமல்ல இந்த நோன்பு என்பது ஒரு முக்கியமான இபாதத். ஏனைய இபாதத்துக்களுக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு நன்மை தருகிறான். இந்த உலகத்தில் எந்த விதமான ஒரு 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 அதாவது நன்மையும் நமக்கு கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் இந்த இபாதத்துக்களுக்கு கிடையாது. ஏனென்றால் இந்த இபாதத்துக்கள் எம்மால் செய்யப்பட வேண்டியது ஈமானோடு. இந்த இபாதத்துக்கள் எம்மால் செய்யப்பட வேண்டியது ஈமானோடு. ஈமான் என்றால் என்ன? கௌலும் பில் லிசான், தஸ்தீகும் பில் கல்ப், வ அமலும் பில் ஜவாரிஹ். நாவினால் மொழிவது, உள்ளத்தினால் உண்மைப்படுத்துவது, உடல் உறுப்புகளால் செயலாற்றுவது. அல்லாஹு தஆலா இதற்கான நன்மையை மறுமையில் நிச்சயம் தருவான் என்ற அந்த உண்மையான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த இபாதத்துக்கள் செய்யப்பட வேண்டும். நிச்சயம் இதற்கான நன்மையை அல்லாஹ் தர போதுமானவனாக இருக்கிறார் என்ற அந்த நிலை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தஸ்தீகும் பில் கல்ப் மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த தஸ்தீகும் பில் கல்ப் இல்லாவிட்டால், அந்த உள்ளத்தால் உண்மைப்படுத்தக்கூடிய அந்த செய்தி இல்லாவிட்டால் நம்முடைய எல்லா இபாதத்துக்களிலும் நமக்கு சோர்வு ஏற்பட்டுவிடும். மீசானை நம்புவதற்கு ஈமான் தேவை, அல்லாஹுவை நம்புவதற்கு ஈமான் தேவை, மறுமையை நம்புவதற்கு ஈமான் தேவை, விசாரணையை நம்புவதற்கு ஈமான் தேவை, சுவர்க்கம் நரகத்தை நம்புவதற்கு ஈமான் தேவை. அவைகளை நாம் கண்கூடாக பார்க்கவில்லை. எமக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களுக்கும் எமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார வசதிகளை விட மிக 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 பிரம்மாண்டமான நன்மைகளை
அல்லாஹு தஆலா அந்த மறுமையில் வைத்திருக்கிறான் என்ற அந்த அதீத நம்பிக்கையில் எம்முடைய இபாதத்துக்கள் செய்யப்பட்டால் நிச்சயமாக அதற்கான நன்மைகளை அல்லாஹு தஆலா தர போதுமானவனாக இருக்கிறான். ஆனால் அந்த இபாதத்துக்கள் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான நிபந்தனை அல்லாஹுக்காக என்று நிறைவேற்றப்பட வேண்டும். சமூகத்துக்காக என்று, நமக்கு தெரிந்தவர்கள் பார்ப்பதற்காக என்று, வேறு ஏதாவது ஒரு நலனுக்காக என்ற கலப்படமான எண்ணம் இபாதத்துக்களில் இருக்கக்கூடாது. கலப்பற்ற நிலையிலே அல்லாஹுக்காக என்ற நிலையில் தான் அந்த இபாதத்துக்கள் செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக இத்திபாஓடு அந்த இபாதத்துக்கள் செய்யப்பட வேண்டும். அதாவது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதாக ஒவ்வொரு இபாதத்துக்களும் செய்யப்பட வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த வடிவத்தில் எந்த மாற்றமும் வருவதற்கு இடம் கிடையாது. எண்ணிக்கையில் மாற்றம் வருவதற்கு இடம் கிடையாது. முறைமைகளில் மாற்றம் வருவதற்கு எந்த விதமான இடமும் கிடையாது. காலத்தில் மாற்றம் வருவதற்கான இடம் கிடையாது. ஷாபான் நோன்பை நான் முன்கூட்டிய ரஜபுல நோற்றுக் கொள்கிறேன் என்று எமக்கு சொல்லலாமா? ரசூலுல்லாஹ் ஷாபான் நோத்தார்கள். நான் நோன்பை நோக்க வேண்டும் ஷாபான்ல தான். முஹர்ரமுடைய தாசுஆ ஆஷூரா நோன்பை எனக்கு நோக்க முடியாது என்று நான், அதாவது ஷவ்வால்ல 6 நோம்பை பிடிச்சிட்டு 7வது 8வது நாளா நம்ம நோட்டு போட்டு எங்களுக்கு, அதாவது முஹர்ரத்தின நோம்புக்கு பதிலாக எங்களுக்கு அப்படி நோக்கலாமா? ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல தாசுஆ ஆஷூரா என்று சொன்னது பிறை 9 10 அந்த காலத்தில் நேர்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இபாதத்துக்கான அந்த நன்மையை நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு என்றால் இந்த மாதத்துல நாம் இபாதத்துக்கள் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் பதியப்படாத செய்திகள் என்னவெல்லாம் இருக்கிறது, அவைகள் இபாதத்துக்களாக எம்மால் செய்யப்படக்கூடாது என்ற விடயத்திலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு இருப்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ அமல்கள், அல் குர்ஆனை முழுமையாக ஓதுவதற்குரிய நன்மைகள், ஒவ்வொரு எழுத்துக்களுக்கான நன்மைகள் நமக்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் மகரிபிக்கு குர்ஆனை திறந்து எப்ப பார்த்தாலும் யாசினை மட்டும்தான் நாம ஓதுறது என்றா, தபாரக்கலதிய மட்டும்தான் நாம ஓதுறது என்றா, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இந்த சூறாவுக்கு இன்னின்ன சிறப்புகள் இருக்கிறது என்று பதியப்படாத சூறாக்களை, அந்த சிறப்புகளை எதிர்பார்த்து நாம் ஓதுகிறோம் என்றால் அவைகளை எம்மால் எதிர்பார்க்க முடியாது. குர்ஆன்ல தான் இருக்கிறது, ஆனா அந்த சிறப்பை எதிர்பார்க்க முடியாது. ரிஸ்க் விஸ்தீரணமாகுவதற்கு சூரத்துல் வாக்கியாவை ஓதுகிறோம் என்று ஒருவர் ஓதுகிறார் என்றால் நிச்சயமாக அவருக்கு அந்த ரிஸ்க் விஸ்தீர்ணம் என்ற நன்மைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது. அதனை அவரால் எதிர்பார்க்க முடியாது. அந்த நன்மை கிடைக்க மாட்டாது. ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு சொல்லாத ஒன்றை நீங்கள் ஏன் அந்த அடிப்படையில் ஹதீஸ் இல்லாததை ஹதீஸாக நம்பி ஓதினீர்கள் என்ற கேள்வி சில நேரம் மறுமையில் நமக்கு ஏற்படலாம். அந்த கேள்விக்கு உட்படுத்தப்படலாம். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இபாதத்துக்களை எந்தெந்த வடிவங்களில் செய்தார்களோ அதன் அடிப்படையில் நாம் செய்தால் மாத்திரம்தான் நமக்கு நன்மை கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஒரு நாளை சமூகம் சர்வ சாதாரணமாக கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். ரமலானை பார்க்கிறோம். இந்த ரமலான்ல முதல் நாள்ல இருக்கக்கூடிய சுபகுக்கு இருக்கக்கூடிய சமூகம் 2வது நாள்ல வருவார்கள். 4வது நாள்ல அந்த சமூகத்துல கொஞ்சம் பேர் அப்படியே சுபகுக்கு காண முடியல. 10வது நாள் ஆகும் பொழுது அந்த சமூகத்தையே நம்மால அதுல 110% தான் பள்ளிக்கு வாராங்க. அப்படியான ஒரு மந்தமான நிலை, அப்படியே வீரியமாக வாரது, அப்படியே ஓப்பாகி போறது. ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது? இபாதத்துக்களை சரியாக முயற்சியோடு தியாக உணர்வோடு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்றறிந்து ஒரு இபாதத்துக்களும் செயலாற்றப்படவில்லை.
விளையாட்டுகளுக்கு ரமலான் மாதத்துல தன்னுடைய பிள்ளைகள் புட்சல்ல நோம்பு 30 நாளுக்கும் புட்சல ஒரு நேரத்துக்கு ஏண்ட புள்ளை நீக்கக்கூடிய ஒரு டீம் புக் பண்ணுதுண்டா நாம் அதை யோசிக்கணும். எத்தனை நாள் பள்ளிக்கு கியாமுல் லைலுக்கு வராமல் இருக்கிறார் என்ற விடயத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு இந்த மார்க்கத்தில் இந்த கடமையான நோன்பு சிரமமாகாமல் இருப்பதற்காக அதற்கு முந்திய மாதமாகிய ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்றால், அந்த நோம்பினுடைய பயிற்சியோடு நாம் ரமலான் மாதத்துக்குள் நுழைகிற பொழுது அந்த ரமலான் மாதத்தினுடைய ஆரம்ப நோன்புகள் சிரமம் நமக்கு தென்படாத ஒரு இலகுபடுத்தலை இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்றால், அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மார்க்கத்துக்கு நாம் எந்த அளவுக்கு தியாகத்தோடு இபாதத்துக்கள்ல கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இபாதத்துக்களை செய்வதற்காக நாம் எந்த அளவுக்கு பிரயத்தனத்தோடு தியாக உணர்வோடு நாம் செயலாற்ற வேண்டும். சிந்தனை செய்து பாருங்கள். இந்த மாதத்துல 15வது நாள்ல, இன்றைக்கு 10வது ஷாபான், 15வது நாள்ல ஷபே பராத் என்று ஒன்றை கொண்டாடுகிறார்கள். லைலத்துல் கத்ர் இரவுல, ரமலான் மாதத்துல ஹதீஸ்ல பதியப்படாத தொழுகை வேணுமா, தௌபா என்ற திக்ருகள் வேணுமா, தௌபா என்ற துஆக்கள் வேணுமா, வேறு வேறு திக்ருகள் வேணுமா, ஹதீஸ்ல பதியப்படாததை எல்லாம் செஞ்சு அப்படியே முழு பள்ளியும் விசாலமாக, முழு பள்ளியும் அப்படியே கோலாகலமாக இருந்துவிட்டு, அப்படியே சஹர் சாப்பாடை பள்ளியில ஏற்பாடு செஞ்சு ஹோன்னு இருக்கும் பள்ளி. அதுக்கு பிறகு 28வது நாள் சுபருக்கு பள்ளியில் ஆக்கள் இருக்காது. இப்படியான நிலையில் இந்த இஸ்லாம் ஒரு விடயத்தை காட்டித் தரவில்லை. அல்லாஹுவுக்கும் மிக விருப்பமான அமலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவது, அது குறைவாக இருந்தாலும் அதனை தொடர்ச்சியாக நிலைநாட்டுவது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அல்லாஹுவுக்கு விருப்பமான அமல் கூட அதிலே தொடர்ந்து இருப்பது என்று சொன்னார்கள் என்றால், நாம் எந்த அளவுக்கு தயாராக வேண்டும், நாம் இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு நோன்புக்கு ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்ததை போல கொடுக்க வேண்டும். ஆனா இந்த ஷபே பராத் என்று அதுல 3 யாசீன்கள் ஓதுவார்கள். இந்த 3 யாசீன்ல ஒரு யாசீனுக்கு பலாய் முசீபத்துகள் நீங்குமாம், இன்னும் ஒரு யாசீனுக்கு ரிஸ்க் விஸ்தீரணம் அடையுமாம், இன்னும் ஒரு யாசீனுக்கு ஆயுள் நீடிக்கப்படுமாம் என்ற ஒரு செய்தியின் அடிப்படையில் ஓதுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் மிக அறிந்தவன். எந்த விதமான சஹீஹான லைஃபான ஹதீஸ்கள் கூட அந்த செய்திக்கு வந்ததாக நம்மால் அறிய முடியவில்லை என்றால், இதை இபாதத்தாக செய்துவிட்டு அல்லாஹுவின் தூதர் இபாதத்தாக செய்யாத ஒன்றை நாம் இந்த உலகத்தில் இபாதத்தாக செய்து அல்லாஹுவின் முன்னிலையில் எப்படி நாம் போய் நிற்க போகிறோம்? சிந்தனை செய்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, 12 ரக்காத்துகள் தொழுவார்கள் இந்த பராத்துடைய இரவுல. அதே நேரம் அந்த தொழுகையில குல் சூரா ஓதுவார்கள் என்று ஒரு செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத செய்தியாக, சொன்னதாக புனையப்பட்ட ஒரு செய்தியாக பதியப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் இந்த செய்தியை நமக்கு அறிவிப்பாளர் தொடர்பே இல்லாத ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக நமக்கு சொல்கிறார்கள். அதே போன்ற இப்னு அரபி ரஹ்மஹுல்லா, பின் பாஸ் ரஹ்மஹுல்லா, அதே போன்ற இப்னு உஸைமின் ரஹ்மஹுல்லா இந்த 15ஆம் இரவில் விசேடமாக அமல் செய்வதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் சஹீஹான ஆதாரபூர்வமான எந்த செய்திகளும் கிடையாது என்று அறிஞர்கள் கூட தீர்ப்பு வழங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, அந்த நாள்ல ரொட்டி சுட்டு அதோட ஒரு வாழைப்பழத்தை வைத்து அது அந்த மறுமையில கொடையாக வருமாம் என்று ஒரு செய்தி வாய்க்கு வாய் பரவி 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 ஒரு சொல்லப்படுகிறது என்ற ஒரு செய்தி கதையாக சொல்லப்படுகிறதா இல்லையா? அந்த மறுமையின் நிலை எவ்வாறு? மறுமையில் சூரியன் எந்த அளவுக்கு இருக்கும், ஒவ்வொருவருடைய வியர்வைகள் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த இடத்தில் அல்லாஹ்வினுடைய அரசினுடைய நிழலை பெறக்கூடிய அந்த 7 கூட்டத்தினர்கள் தான் அந்த நிழலை பெறுவார்கள் என்றிருக்க, எந்த விதமான சஹீஹான ஹதீஸ்களின் ஆதாரங்களும் இல்லாமல் நாம்
இவ்வளவு நோன்புகள் நோட்பதற்கு சஹீஹான செய்திகளை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்க நாம் ஏன் செய்யாத சஹீஹான செய்திகளாக ஊர்ஜிதப்படுத்தப்படாத அமல்களின் பக்கம் செல்ல வேண்டும்? அவைகளுக்கு நாம் துணை நிற்க வேண்டும். அவைகளை செய்யும் விடயத்தில் நாம் பராமுகமாக செய்யறத செஞ்சுட்டு போகட்டும், அவங்க தானே செய்யறாங்க, நாங்க செய்யலையே என்று ஒரு வார்த்தை கூட சஹீஹான ஹதீஸ்ல பதியப்படலையே. ஒரு ஹதீஸ் இருந்தா காட்டுங்களேன், நானும் வார வருஷத்திலிருந்து சரி நானும் செய்யறேன் என்ற ஒரு 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 ஒருவருக்கு ஒருவர் பரிமாறக்கூடிய அந்த தவாசௌ பில் ஹக், அது நம்முடைய வழக்கத்தில் இருக்கிறதா? சிந்தனை செய்து பாருங்கள். முதலாவது தலை நோம்ப பிடிச்ச உடனே வரக்கூடிய தலைவலி, வரக்கூடிய வருத்தம், டயர்டு, வித்தியாசமான டயர்டு. போன வருஷம் விட்ட நோம்ப இந்த வருஷம் தான் பிடிக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறதுல இருந்து, திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறதுல இருந்து, 13, 14, 15 நோன்பு பிடிக்கிறதுல இருந்து நோன்புக்கு அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்தடுத்த மாதங்கள்ல முஹர்ரம், அரஃபாவுடைய நோன்பு போன்ற நோன்பு அல்லாத இந்த வளமையான நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த வழக்கமுடையவராக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். ஆனால் நாம் இந்த மாதத்துல அந்த ரமலான் வரும் வரைக்கும், அடுத்த ரமலான் வரும் நமக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு என்றா இதை நாங்க இபாதத்தாக செய்கிறோமா அல்லது சடங்காக செய்கிறோமா என்பதை நம்முடைய உள்ளத்தில் கையை வைத்து கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே ஆதாரபூர்வமான செய்திகளின் அடிப்படையில் மாத்திரம்தான் நம்முடைய இபாதத்துக்கள் அமைய வேண்டும். அந்த இபாதத்துக்களுக்குரிய நன்மைகளை நாம் ஈமானோடு உள்ளம் உண்மைப்படுத்திய நிலையில் அந்த இபாதத்துக்கள் என்னால் செயல்படுத்தப்பட வேண்டும், அதனுடைய தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாகும். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே நம்முடைய பிள்ளைகளை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு ரமலான் மாதத்தில், ரமலான் மாதம் முடிஞ்ச உடனே திட்டமிடல்களை போடுவதல்ல. நாம் தர்மங்கள் செய்வதற்கு ரமலான் மாதம் வந்த பிறகு திட்டமிடல்கள் செய்வதல்ல. இந்த மாதம் இது ஆரம்ப மாதம், அதாவது ரமலானுக்கு முந்திய மாதம். எங்கட பிள்ளைகளை ஸ்காலர்ஷிப்புக்கு ஒரு வருஷத்துக்கு நாங்க பயிற்சி கொடுக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு 2-3 மணித்தியால எக்ஸாமுக்கு நாங்க வருஷத்துக்கு ஒரு வருஷம் குர்ஆ மதரசால ஸ்பெஷலான சலுகை, ஸ்காலர்ஷிப் உள்ள அவரு கிரேட் 5 அவருக்கு போகலாம், அவருக்கு அனுமதி என்ற ஒரு நிலையை நாங்க சர்வசாதாரணமாக குர்ஆன் மதரசாக்களை பார்க்கிறோம். அதுக்கு கொடுக்கறதுக்கு ஏழாண்டு சொல்ல இயலாத ஒரு நிலை மதரசாக்கள்ல வந்திருக்கிறது. தப்பு கிடையாது. சில நேரம் அந்த புள்ள அந்த குர்ஆனை தொடர்றதுக்குரிய அந்த பொறுப்பு பிள்ளைகளுடைய தாய்மார்களிடத்துல, தந்தைமார்களிடத்துல இருக்கிறது. ஆனா அந்த முயற்சியில ஒரு 10% முயற்சி, நான் ஒரு இபாதத்தை, ஒரு சிறந்த ஒரு அமல்களை அறுவடை செய்யும் ஒரு மாதத்துக்குள்ள நுழைய போகிறேன், ஏன் தயாரிப்பு, அமல்களுக்கான தயாரிப்பு என்ன செய்திருக்கிறேன் என்ற ஒரு தீர்மானம், ஒரு சிந்தனை நம்மிடத்தில் வந்திருக்கிறதா? சிந்தனை செய்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளை அதே சிந்தனையோடு நாம் வளர்க்கிறோமா? ரமலானுடைய சட்ட திட்டங்கள் தொடர்பாக இந்த மாதத்தில் கற்கும் ஒரு தீர்மானம் நமக்கு மத்தியில் இருக்கிறதா? பெண்கள் தொடர்பாக ரமலான் மாதம் பெண்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? ரமலான் மாதம் பெண்கள் தொடர்பாக என்ன சொல்கிறது என்பதை தொடர்பான ஒரு அறிவோடு ரமலானுக்குள் நுழைந்தால், குர்ஆனை ஓத நான் பழகிவிட்டேன் என்ற நிலையில் ரமலானுக்குள் நுழைந்தால், எனக்கு தொழுகை நன்றாக தெரியும், தொழுகையில் எப்படி எந்த முறையில் எந்தெந்த அமல்களை செய்ய வேண்டும், எந்தெந்த நிலைகளை இவ்வாறு நிலைநாட்ட வேண்டும், ருக்கு எப்படி செய்ய வேண்டும், சுஜூதில் எப்படி கால வைக்க வேண்டும், கைய வைக்க வேண்டும் என்ற நிலை அறிந்து நான் தொழுகை இந்த ரமலானுக்குள் நுழைந்தால், ஏண்ட தொழுகை, ஏண்ட ஓதல், ஏண்ட தர்மம், ஏண்ட இதர இபாதத்துக்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும், எந்த அளவுக்கு எமது மனதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபிட்டாக ஒரு 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 சந்தோஷமாக இருக்கும், திருப்திகரமானதாக இருக்கும் ரமலானுடைய இபாதத்துக்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான வழிகாட்டலை தான் நமக்கு செய்தார்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. இந்த மார்க்கத்தில அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கஷ்டப்படுறத அவன் கஷ்டப்படுத்த மாட்டான். அவனுக்கு ஏலாத ஒன்றை சொல்லி அதை செய்வதற்கு சிரமப்படுத்த மாட்டான். ஆனா
இந்த மார்க்கத்தை நாங்க தான் கஷ்டமாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் இபாதத்துக்களை நாங்கள் தான் சிரமமாக்கி கொண்டிருக்கிறோம். ஒன்றில் இபாதத்துக்களாக பதியப்படாத பித்அத்துக்கள் மூலம் சிரமமாக்கி கொண்டிருக்கிறோம், அல்லது இபாதத்துக்களை சரியாக கற்றறியாததன் காரணத்தினால் நாம் இபாதத்துக்களை சிரமமாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த நிலை நம்முடைய இபாதத்துக்களுக்கு வந்துவிடக் கூடாது. நாம் சந்திக்க இருக்கிற அந்த அற்புதமான அந்த மாதத்தை திருப்திகரமானதாக நாம் எதிர்நோக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு நாம் இருப்பதற்குரிய தேவைப்பாடு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுது மினல் அமலி மா துதீகூன், உங்களுக்கு இயன்ற அளவு நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் என்று இந்த மாதத்தில் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக நோன்புக்கு முக்கியத்துவம் வழங்கிய ஒரு மாதமாக இந்த ஷாபான் மாதம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சிறப்பான ஒரு தொழுகை கற்றுத்தந்ததாக ஆதாரபூர்வமான செய்திகள்ல, சஹீஹான ஹதீஸ்கள்ல பதியப்படவில்லை. சிறப்பான ஒரு சூறாவை ஓத சொன்னதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் பதியப்படவில்லை. விசேடமான ஒரு உணப்பண்டத்தை பகிர்வதற்கான ஆதாரபூர்வமான செய்திகள் எமக்கு பதியப்படவில்லை. இப்படி சிறப்பான ஒரு திக்ரை சொல்ல சொன்னதாக எமக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் பதியப்படவில்லை. மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்தில் அமல்கள் ரப்பிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் ஃபஅன உஹிப்பு அமலி அய்யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம், நான் நோம்பாளியாக இருக்கிற பொழுது ஏண்ட அமல்கள் அல்லாஹ்வினிடத்தில் அதாவது காண்பிக்கப்படுவதை, அல்லாஹ்வினிடத்தில் உயர்த்தப்படுவதை நாம் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ்ட அமலே இந்த மாதத்துல ஷாபானுடைய மாதத்தில் உயர்த்தப்பட்டு அல்லாஹ்வினிடத்தில் முன்வைக்கப்படுகிறது என்றால், எங்கட அமல்கள் நிச்சயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வினிடத்தில் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு மாதம். அது முன்வைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் நோம்பாளியாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் நேசித்ததை, அல்லாஹ்வின் தூதர் விரும்பியதை நாம் விரும்பிய நன்மை கிடைக்கும். அதே போன்று நோம்பாளியான நிலையில் அல்லாஹ்வின் தூதருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்ததோ அதே எதிர்பார்ப்புல நம்முடைய எதிர்பார்ப்பும் நேர்பாடாக செல்லும் பொழுது எவ்வளவு பாக்கியம் மிக்கவர்களாக நாம் மாறுவோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த மாதத்துல எந்தெந்த இபாதத்துக்களை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்களோ, அதாவது குறிப்பாக இந்த நோன்புகளுக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது அவைகளில் நாம் அதிக ஆர்வம் காட்டுவோம். ரமலானுக்கு திருப்திகரமான ஆரோக்கியமான முறையில் நாம் தயாராகுவோம். இந்த மார்க்கத்தில் ஒவ்வொரு இபாதத்துக்களையும் ஒவ்வொரு அம்சங்களையும் கற்றறிந்து தகைமை வாய்ந்த ஒருவனாக, எம்முடைய தகைமை வாய்ந்த ஒருவராக என்னுடைய இபாதத்துக்களை நான் நிறைவேற்றுவேன். நான் செய்த இபாதத் நிச்சயம் அல்லாஹுவினிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்ற உறுதி நான் அந்த இபாதத்தை செய்து முடிக்கும் பொழுது எனக்கே என்னுடைய உள்ளத்திலே அந்த திருப்தி ஏற்பட்டு விட வேண்டும். அப்படியான ஒரு நிலை ஏண்ட இபாதத்திலே எனக்கே சாட்டிஸ்ஃபை ஆகிறது எப்பேண்டா அந்த இபாதத்துக்கள் எம்மால் கற்றறிந்த நிலையில் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரம்தான். எனவே நாம் கற்றது மிக சொற்ப அளவு, கற்பதற்கு கடல் அளவு இருக்கிறது. எனவே அவைகளை கற்றறிந்து மார்க்கத்தை கற்று, அல் குர்ஆனை கற்று, இந்த மார்க்கத்தில் சுன்னாவை கற்று நாம் இந்த மார்க்கத்தை சரியாக நிறைவேற்றிய நிலையில் திருப்திகரமாக இந்த மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்ற கூட்டத்திலே வல்லவர் ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. இந்த மாதத்திலே அதிக நோன்பு நோற்று ரசூலுல்லாஹினுடைய சுன்னாவை ஹயாத்தாக்கியவர்களாக, சுன்னாவாக பதியப்படாத அறிவிப்பாளர் அவசை பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் அல்லது புனையப்பட்ட எந்த ஒரு செய்தியினுடைய ஆதாரங்களும் இல்லாத செய்திகளை விட்டும் நம்மை வல்லவர் ரஹ்மான் பாதுகாப்பானாக. வல்லவர் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் இந்த மார்க்கத்தில் தெளிவையும் இந்த அல்லாஹினுடைய பொருத்தத்தையும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.